இல்லை 3 படம் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. ரவிக்கு இன்னைக்கும் படம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் பணம் யாருக்கு இழப்பு? அவங்களுக்கு தான். அப்போ யார் வந்து இதை அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இந்த சொந்த படம் பண்ணலாம், அது வரைக்கும் அவங்க வந்து ஒரு சீரியல் பண்ணுறாங்க, பெரிய சீரியல் மெகா சீரியல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சீரியலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனி. அவங்க ஏற்கனவே வீராப்புன்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அந்த சுந்தர்சி நடித்த படம். அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷனே பண்ணல. அப்போ தான் இவர் ரவி என்ன சொல்கிறார், வெளியே கம்பெனி நீங்கள் பண்ணுறதுக்கு நம்மளோட சேர்ந்து பண்ணலாமே, நம்ம கம்பெனிலே படம் பண்ணுங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுங்கள், நான் டேட் தரேன்னு சொல்லி அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான். முதல் படம் பண்ணாங்க, அந்த படம் லாஸு, அந்த லாஸ் அடிக்கிறதுக்காக இன்னொரு படம், அந்த லாஸ் அடிக்கிறதுக்காக இன்னொரு படம் பண்ணுறாரு. இப்போ கதையை அவங்க தான் டிசைட் பண்ணாங்கன்னா இவர் வேணான்னு சொல்லாமே, எனக்கு இந்த கதை பிடிக்கல வேணான்னு சொல்லாமே. கதை டிசைட் பண்ணுறது 2 பேரும் முடிவு பண்ணி சொல்லலாம், கதையை வேணான்னு சொல்லலாம், டேரக்டரை மாற்றலாம், 2 பேருக்கு அந்த உரிமை இருந்திருக்குமே. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு 100 கோடி ரூபா லாஸ் ஆனது கூட பிரச்சனை இல்லை, எம்எல்ஏ பிரமாண்டமான குற்றச்சாட்டை போட்டிருக்காங்க, குற்றச்சாட்டை போட்டு போயிருக்காருங்கிறாங்க. இப்போ எது உண்மை எது பொய்ங்கிறத வந்து இப்போ ரவி தரப்பில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே முரண்பாடாவில் இருக்குது. முதல்ல கணேஷாவுக்கு எனக்கு புதுசாக தொடர்பு இல்லைனாரு, கடைசியில் உறுதிப்படுத்துறாரு. அப்புறம் வந்துட்டு மாமியார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இப்போ அவங்க தரப்பில் வந்து அதை மறுக்கிறாங்க. நேற்று என்னென்னா, நேற்று 40 கோடி கேட்டவொடனே அவர் வந்து ஒரு ஃபோன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுறாரு, பால் விளையாடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுறாரு. அப்படிங்கும்போது இதை வந்து அவர் வந்து ஒரு போட்டியாக எடுத்து கொண்டு போகிறாரோங்கிற மாதிரி தானே சந்தேகமாக இருக்குது.